ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான், ஆக்ஷன் தான். எஸ், 31 மே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. பேப்பர், பென்சில், ரப்பர், ஷார்ப்பனர், புது புது பேனா, புது புது நோட் புக்கு, புது புது பேனா, டிஸ்கஷனு, அட்வைஸு, சஜஷனு, யார் என்ன பண்ணா, எங்கே போகிறா, எது பண்ணுறா, எல்லாம் பிஸியாக இருப்பாங்க. 12 டீமும் அவங்க நம்மளும் பிஸியாக இருப்போமே. ரைட், காலையில் 2 வீடியோ போட்டேன் சிஎஸ்கேக்கு. யாருமே பார்க்கல. சிரிப்பு தான் வருது. கேட்டால் தலைப்பார் ரீசன்பாங்க, சிஎஸ்கே உயிரும்பாங்க, வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதுதான் இப்போ சிஎஸ்கேவோட நிலைமை. லாஸ்ட்டில் இருக்காங்க 10th. ரைட், அது இருக்கட்டும். தமிழ் தலைவாசுக்கு வந்துடுவோம். ரைட், என்ன சொல்ல போகிறேன் ஆக்ஷனில். அஃப்கோர்ஸ் ரீட்டைன் ரிலீஸ் லிஸ்ட்டு எல்லா டீமுமே வந்துடுச்சு. லாட் ஆஃப் ஷாக்கிங் ரிலீஸஸ். ஆமாம், அப்படி தான் சொல்லுவேன். பர்தீப், நவீன், ஆஷு மாலிக், ஷாதுலு எல்லாம் பெரிய பெரிய பிளேயர் எல்லாமே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. தேவாங்க் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்கள நானே போகிறேன் சார் என்னை விட்டுரு நீ அப்படின்ட்டு ஆக்ஷனுக்கு போகிறாங்களா தெரியல. வாட் எவர் இட் மேபி, பெரிய பெரிய பிளேயர்லாம் வராங்க இப்போ ஏலத்துக்கு ஆக்ஷனில். ஃபஸ்ட்டு டே ஜெகஜோதியாக இருக்கும். ஆமாம், செகண்ட் டே எப்போதுமே அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் பிளேயர்ஸ் வருவாங்க. ரைட், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை கப்பு. ஆமாம், செமிஃபைனல் வரைக்கும் வந்து 2 பாயிண்டில் விட்டு போயிட்டாங்க பிகேஎல் 9ல். காரணம் பொன்னேரி பல்தன். வாட் டு டூ. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது சீசன். பிகேஎல் 10 and 11 இன்னும் ஃபர்கெட்டபிள் சீசன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி, நடுவில் கொஞ்சம் சீசனை காணும்னு மறந்துட வேண்டியது அந்த பிகேஎல் 10 and 11. 12க்கு ரெடி ஆகும். ரைட், மெயினாக என்ன இப்போது எனக்கு இப்போ ஒரு 5 பிளேயர் தான் மேட்ச் வின்னர் தெரியுறாங்க இவங்க ரீட்டைன் பண்ணதில். ஆமாம், இப்போ ரைடர் பார்த்தீங்கன்னா நரேந்தர் அண்ட் மொயின் ஷஃபாகி, தே ஆர் எனி டே மேட்ச் வின்னர்ஸ். டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அண்ட் சாகர், ப்ரொவைடட் ப்ராக்கெட்டில் போட்டுங்க ஃபிட்டாக இருந்தால். ஏன்னா சாகர் கடந்த 3 சீசனாகவே ஃபிட்டாக இல்லை, கொஞ்சம் மேட்ச் தான் விளையாடுறாரு. ஃபிட்டாக இருந்தால் டெஃபினெட்லி அவரோட எபிலிட்டியை பற்றியோ அவரோட கெப்பாசிட்டியை பற்றியோ எந்த குறையும் நான் சொல்லலை. ஃபிட்னஸ் அது ரொம்ப முக்கியம். அதில் என்ன பண்ணுவோம் ஆச்சா 4 ஆச்சா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டக்க வர்றது ஹிமான்ஷு. மேட்ச் வின்னர். இந்த 5 பேர் தான் எனக்கு ஸ்டார்டிங் 7 இப்போதைக்கு தெரியுறாங்க. ஸோ இன்னும் 2 பிளேயர் கண்டிப்பாக வேணும். ஒன்றே சொல்லுவீங்க நிறைய பேர், சார் இருக்கார் சார், அனுஜ் கவுடே, தீரஜ் பல்மரே, ரோனக்கு, ஆஷிஷ், விஷால் சால், இல்லை மறந்துட்டிங்களா, 4 NYP பேப்பர் படிக்கிறாங்களே, எல்லாம் ஓகே. பேப்பர் படிக்கிற வரைக்கும் ஓகே. மேட்ச்சில் வந்து ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் எந்த அளவுக்கு இவங்க வந்து ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு. ஆச்சுங்களா. ஸோ இப்போ கண்டிப்பாக நமக்கு பெரிய பிளேயர் ஒன்று வேணும். சச்சின் தன்வரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2,15,00,000 இருக்குது துண்டா. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அதை வச்சு தான் இப்போ நம்ம கேம் பிளேயே பண்ணணும். பெங்களூர் புல்ஸு நிறையா பேரை பிட் பண்ண போவாங்க. ஏன்னா 5 கோடி இல்லை 40-50 லட்சம் தான் செலவாயிருக்கு அவங்களுக்கு. அதனால் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். எப்படி நீங்கள் போகிறீங்க, பிளான் A B C D E F வரைக்கும் எழுதி வச்சுக்கணும். இவருன்னா அவர் என்ன இவர் இருக்குது. அப்போ தான் டக்குன்னு யோசிச்சதில் வேறு யாராவது எடுத்துன்னு போயிடுவாங்க பெரிய பிளேயரை. அப்புறமா உட்காந்துட்டு இவர் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடாது. ரைட், நம்மளுடைய சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க தேங்க்ஸ் சொல்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா இவ்வளோ வீடியோ போட முடியாது. சுகன்ராஜ் ஒரு 100 rupees கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சுகன்ராஜ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் நினச்சிங்கன்னா லைக், டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒர்க் பண்ணுறோம். ஒரு நமக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் பண்ணுவோம். இல்லைனா மெம்பர்ஸ் ஜாயின் மெம்பர்னு இருக்குது. கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மந்த்லி பேஸில் மெம்பராக கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கமெண்ட் போடும்போது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் ஒன்று வரும், மெம்பராக சேர்ந்தவங்கள ப்ளூ கலரில். எனிவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வியூஸ் நிறைய போகாதனால, நிறைய வீடியோ போடுறதுனால இன்னும் நிறைய பேர் வீடியோ போடணும்னு எங்களுக்கு ஆசை தான். வி நீட் அ ஃபேன் சப்போர்ட். ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட், இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு சொன்னேன்ல, அனுஜ், தீரஜ், ரோனக், ஆஷிஷ், இவங்கெல்லாம் 15-20 நிமிஷத்துக்கு ஓகே. ஸ்டாப் கேப்பும்பாங்களே, இம்பேக்ட் பிளேயர் மாதிரி இவங்கெல்லாம் 4 ஓவர் வந்து விளையாட்டு போவார். ரோஹித் சர்மா, டூபே அந்த மாதிரி தானே தவிர கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ண முடியாது. அப்போ ஒரு பெரிய ஃபிகர் கண்டிப்பாக தேவை. ஆஷு மாலிக் என் மைண்டு முன்னாடி வந்துட்டு போகிறார் இப்படி. ஆமாம், ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒன்று டபங் டெல்லி. ஆஷு மாலிக் கேலிபர் பற்றி நான் சொல்ல வேணாம். ஹவு குட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். அண்ட் முடிஞ்சு போன சீசனில் 265 பாயிண்ட்டுங்க 23 மேட்ச்சில் 18 சூப்பர் டர்ன் எடுத்தார் அவர். 18 பாயிண்ட் எடுக்கவே கஷ்டப்பட்டாங்க சில பிளேயர்லாம் தமிழ் தலைவாசில். நம்பர் 1 சூப்பர் 10ல் இவர் தான் நம்பர் 1 18 வாட்டி. ரெண்டாவது வந்து தேவாங் சூப்பர் 10ல் அவரு 18 வாட்டி. ஆனால் அவர் 2 மேட்ச் எக்ஸ்ட்ரா விளையாண்டார், 25 மேட்ச். ஆஷு மாலிக்கான 2 மேட்ச் கம்மி, 23 தான் விளையாண்டார். ஏன்னா அவர் செமிஃபைனல் ஃபைனலாக சேர்த்துங்க தேவாங்க. இப்போ பிகேஎல் 11ல் போன சீசன் ஒரு என்ன பண்ணாங்கன்னா, ஆஷு மாலிக்கை எலைட் ரீடைன்டு லிஸ்ட்டில் அவர் ரீடைன் பண்ணாங்க டபங் டெல்லி நவீன் எக்ஸ்பிரஸோட சேர்த்து. ஸோ அதனால போன வருஷம் இவர் யார் எடுப்பா என்ன ஏதுன்னு வரல. இப்போ ரிலீஸ் பண்ணிட்டதுனால இப்போ எல்லாரும் கண்ணும் அவர் முன்னாடி தான் இருக்கும். ஆல்ரவுண்டர் வேற, ப்ரூவன் மேட்ச் வின்னர் அண்ட் டபங் டெல்லி கேப்டன், வெரி சாஃப்ட் ஸ்போக்கன், வெரி குட் பிளேயர்.
ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் கபடியில். அந்த பர்டிகுலர் செகண்ட் என்ன அப்புறமா யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை, இருக்கிறதே 30 செகண்ட் தான் ஒரு ரைடுக்கு. இப்போ வந்து பிகேஎல் 9 இல்லை 141 பாயிண்ட் எடுத்தேன் டபங் டெல்லிக்கு தான். பிகேஎல் 9க்கு ஏன் போகிறேன்னா ஒரு கார்னருக்கு வரேன்னா. பிகேஎல் 9 அதான் நம்ம செமிஃபைனலில் தோத்தோமே அந்த டோர்னமெண்ட்டை 23 மேட்ச்சில் 141 பாயிண்ட் எடுத்தார். அதில் மெயின் ரைடர் வந்து இவங்களுக்கு நவீன் எக்ஸ்பிரஸ் தான். அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவரை. பிகேஎல் 10ல் ஆப்ஷனுக்கு வந்தார் எப்படின்னு. அப்போ நிறைய பேர் போட்டி போட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா தமிழ் தலைவாசி போட்டி போட்டாங்க, ரைட். அண்ட் ஐ திங்க் ஸோ. ஏன்னா நிறைய வேறு என்ன போட்டிங்க சார், தமிழ் தலைவாசியாக இப்போ பீட் பண்ணாங்க ஆஷு மணி, கடைசி வரைக்கும் போயிட்டு விட்டாங்க. அதனால் இந்த வாட்டி ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு வர எனக்கு வர நிறைய பேர் போட்டிங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா இவர் பிகேஎல் 10ல் 96,25,000க்கு பிட்டிங் முடிஞ்சது. டக்குன்னு எஃபிஎம் போட்டு தூக்கிட்டார் டபங் டெல்லி. ஆமாம், நாங்கள் எடுத்துக்கிறோம்ப்பா எஃபிஎம்லன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 96 லட்சத்துக்கு தான் அவர் எடுத்தது பிகேஎல் 10ல். ஸோ நடுவில் 11 ரீடைன்டு, இப்போ 12. ஸோ மேபி ஆஷு மலைக்கும் சொல்லியிருக்கலாம், சச்சின் தன்வருக்கெல்லாமே 2 கோடி 15 லட்சம் கிடைக்குது, எனக்கு ஏன் கிடைக்காதா அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். அதனால் நான் ஆப்ஷன் போகிறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஆப்ஷனுக்கு வராரு. ஸோ பிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டபங் டெல்லியே எடுத்துப்பாங்களே சார் இருப்பீங்க, 2 பேரில் யாரும் ஒருத்தர் தான் அவங்க எடுக்க முடியும், நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லைன்னா ஆஷு மலை. காரணத்தை சொல்கிறேன். 2 பேரும் ஏன் அங்கே இருந்தாங்கன்னா, இவர் ஆஷு மலைக்கு 96 லட்சத்திற்கு தானே இருந்தார். ஸோ 5 கோடியில் 96 லட்சம் இஸ் நாட் பிக் மணி. போன சீசனுக்கு முந்தின சீசன்லாம் சொல்கிறேன் நான். நவீன் எக்ஸ்பிரஸ்க்கு ஹெவி அமௌண்ட் போயிடுச்சு. இப்போது நவீனும் வராரு ஆப்ஷனுக்கு, இவரும் வராரு. நவீன்ட்ட ஒரே ஒரு ஹிண்ட்ரன்ஸ், ஒரே ஒரு தொல்லை என்னன்னா ஃபிட்னஸ் தான். இப்போ நவீன் எடுக்க போகிறாங்களா ஆஷு மலை, யாராவது ஒருத்தர் தான் அவங்க எடுக்க முடியும். ஏன்னா 2 பேருமே இவர் என்னமே 1.5 கோடி 1.25 கோடி வரைக்கும் கூட போவார் ஆஷு மலைக்கு. நவீன் எக்ஸ்பிரஸ் மேபி 1.5 வரைக்கும் போவார்னு வச்சுக்கலாம், 1.5 கோடி என்னோட அசம்ஷன். அண்ட் ஸோ அப்போ 2 பேரும் எடுக்கணும். இதுக்கே உங்களுக்கு 3.25 கோடி வேணும். இவங்க ஏ கேட்டகரி பி கேட்டகரியில் யாருமே ரீட்டைனே பண்ணல டபங் டெல்லி. சியில் தான் நிறைய பேர் ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் என்ஒய்பி சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க முதலேருந்து தான் நீங்கள் கோட்டெல்லாம் அழிச்சிட்டு முதலேருந்து எழுதணும், பரோட்டா சூரி மாதிரி. அதுவும் வெளியில் கபடி குழு, கபடி தான் அதுவும். அந்த இப்போ நம்மக்கிட்ட 2.25 கோடி ரெடியாக இருக்குது, சச்சின் தான் வருது. ஸோ நிறைய டீம்கிட்ட அந்த லக்ஸுரின்றது கஷ்டம். பட் தமிழ் தலைவாசிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சான்சஸ் ஆர் நிறையா இருக்குது. ஏன்னா ஃபண்டு நிறையா இருக்குது. பிகேஎல் 11லேருந்து சச்சின் தன்வரோட பணம் 2.25 ப்ளஸ் இன்னும் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, மாசான முத்து, அபிஷேக், மோஹித் அண்ட் ஊவல்ஸ் யார் ரிலீஸ், சாயில் குல்லையா, இவங்களாம் CR66. அது வேறு சச்சின் தன்வர் தான் கொண்டு வந்தார், நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார், இவர் தான் CR66. எனிவே, ஸோ அதனால் டபங் டெல்லி ஒரே ஒரு பிளேயருக்கு தான் போக போகிறாங்க. அது போக முடியும் கண்டிப்பாக. வி கேன் பிட் ஃபார் ஹிம். ஆப்ஷனுக்கு போங்க. ஒரு பெரிய டவரிங் ஃபிகர் வேணும் கண்டிப்பாக டீமில். அதனால தானே பவனை எடுத்தாங்க முதல்ல. இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லை சார் வேணாம் சார், இதே போயிருப்போம். 5 பேர் தான், வேறு 2 பேர் ஃபில் பண்ணுங்க பார்ப்போம். நரேந்திர மோயின் ஷபாகி, சாகர், நிதிஷ்குமார், இமான்ஷு. சாகர் கூட 4.5 பேர் தான் சொல்லுவேன் நான். சாகர் பாதி தான். ஐ டோன்ட் நோ ஒரு ஃபிட்னஸ் எவ்வளோ தூரம் நிலைக்கும், எவ்வளோ ஃபிட்டாக இருக்காருன்னு. ஒன்ஸ் இன்ஜுரி ஆச்சுன்னு வச்சுக்க, பட்ட இடத்துல அடிப்படும். ப்ரூஃப் தான் முன்னாடி நவீன் எக்ஸ்பிரஸ் இருக்காரு, பவன் இருக்காரு. பிகேஎல் 10லேயும் இன்ஜுரி ஆகி வெளில போனாங்க, அப்புறம் வந்தாங்க பிகேஎல் 11 இன்ஜுரி ஆகி வெளில போனாங்க. ஸோ ஒன்ஸ் இன்ஜுரி வந்துச்சு, இதில் அந்த பயம் இருக்கும். எனிவே பார்க்கலாம். இதுவே ரொம்ப லாங்காக போச்சு. என்ன கேட்டிங்கன்னா ஆஷு மலைக்கு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எடுத்தால் டீம் செட்டு, மற்றெல்லாம் தேவையில்லை. ஏன்னா மொத்தம் 4 பிளேயர் தான் உங்களுக்கு வேணும், மினிமம் 18க்கு. 14 பிளேயர்ஸ் ஆல்ரெடி தேர். பார்ப்போம். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பொறுப்பாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.